ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேங்க் எக்ஸாம் உடைய இயர்லி ஸ்டடி பிளானர் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வீடியோ நம்பர் 9ல இப்ப நம்ம பார்க்க போறது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் உடைய மெயின்ஸ் லெவல் வீடியோ நம்ம பார்க்க போறோம் கைஸ். ஓகே, அண்ட் நம்மளுடைய மொபைல் ஆப் நேம், வெப்சைட் உடைய நேம் எல்லாமே நான் இங்க கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்டான யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பெய்டு கோர்சஸ் எல்லாமே இருக்கும். யூ கேன் யூட்டிலைஸ் இட் கைஸ். ஓகே, அண்ட் நம்மளுடைய மொபைல் ஆப் அண்ட் நம்மளுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஓகே, ஃபைன் கைஸ். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த சம் கைஸ். ஓகே, ஸோ இந்த மெயின்ஸ் லெவல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆக்சுவலி உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு லைக் என்ன சொல்றது, ரியல் எக்ஸாம்ல உங்களுக்கு சால்வ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு நல்ல ப்ரோவா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 7 minutes to 8 minutes வந்துட்டு சால்வ் பண்றதுக்கு எடுக்கும். அந்த மாதிரி ஒரு சம் தான் இது கைஸ். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ லெட் மீ ரீட் த கொஸ்டின்ஸ் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த டிஏ ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரு பேராகிராஃப் ஃபார்மேட்லயும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா ஒரு பேராகிராஃப் ஃபார்மேட்ல கொடுத்துருந்தா நம்ம அதை கேஸ்லெட் டிஏன்னு சொல்லுவோம். பட் இது வந்து கேஸ்லெட் டிஏன்னு சொல்ல முடியாது கைஸ், ஒரு பேராகிராஃப் ஃபார்மேட்லயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு பை சார்ட், ஒரு டேபிள் எல்லாமே இருக்கு. பட் நான் இதை எப்படி உங்களுக்கு அப்ரோச் பண்ணணும், எப்படி ஈஸியா உங்களுக்கு இதை புரிய வைக்க முடியுமோ நான் டூ கைஸ். ஓகே, என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, a grand meetup of all big supercars is organized in Kolkata, but the showroom of the car is at Mumbai அப்படின்னு இருக்கு. All cars of the 4 companies Maruti, Honda, Ford and Hyundai left Mumbai and okay fine. அதாவது என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு கார்ஸ் எல்லாமே மும்பைல இருந்து கொல்கட்டாக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கொல்கட்டா ரீச்சும் ஆயிட்டாங்க. அதுல 3 டைப் ஆஃப் கார்ஸ் இருக்கான். ஒவ்வொரு பிராண்ட்லயும் 3 டைப் ஆஃப் கார் இருக்கா. 3 டைப் அப்படிங்கறது கலரை பேஸ் பண்ணி சொல்றாங்க. ரெட்டு, எல்லோ, கிரீன் சொல்லிட்டு மாருதியில ரெட்டு, எல்லோ, கிரீன் இருக்கும். ஹோண்டாலையும் ரெட்டு, கிரீன், எல்லோ எல்லாமே இருக்கும். ஓகே, and each type of the car consume different quantity of petrol, such as red car வந்துட்டு more than 8 liters கன்சியூம் பண்ணுமா. எல்லோ கார் வந்துட்டு அதாவது கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிறது என்னது கைஸ், அவங்க போய் சேர்றதுக்கு, இங்க இந்த மும்பைல இருந்து கொல்கட்டா போய் சேர்றதுக்கு ரெட் கார் வந்து 80 லிட்டருக்கு மேல கன்சியூம் பண்ணும். எல்லோ கார் வந்துட்டு 50ல இருந்து 80 லிட்டர், கிரீன் கார் வந்துட்டு லெஸ் தேன் 50 லிட்டர் வந்து கொல்கட்டா ரீச் ஆறதுக்கு ஒவ்வொரு காரும் இவ்வளோ பெட்ரோல் போட்டாதான் போக முடியும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. சோ இந்த டேட்டாவை நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் கைஸ். ஓகே, சோ ரெட் கார் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் மோர் தேன் 80 லிட்டர்ஸ். கரெக்டா? சோ ரெட் கார் அப்படிங்கிறது மோர் தேன் 80 லிட்டர்ஸ். அதுக்கு அடுத்தது என்னது, ஓகே ஜஸ்ட் a minute. ரெட்டுக்கு அடுத்தது என்ன கைஸ் இருக்கு, எல்லோ வந்துட்டு 50 to 80 லிட்டர். ஓகேங்களா, சோ எல்லோ வந்துட்டு 50ல இருந்து 80 லிட்டர்ஸ். அடுத்தது கிரீன், கிரீன் வந்து என்னது, லெஸ் தேன் 50 லிட்டர்ஸ். இதுதான் அவங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த டேட்டாஸ் வந்து இது வந்து என்னதுன்னா பெட்ரோல் கன்சம்ஷன். ஓகே, பெட்ரோல் கன்சம்ஷன். ஓகே கைஸ், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். அடுத்தது நம்பர் ஆஃப் கிரீன் கார்ஸ் அவுட் ஆஃப், அதாவது கிரீன் கார் எவ்வளோ இருக்கு, எல்லோ கார் எவ்வளோ இருக்கு, அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிவன் பை சார்ட், பை சார்ட்ல வந்து பெர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ஸ் ஆஃப் 4 கம்பெனி கொடுத்துருக்காங்களாம். டேபிள் வந்துட்டு நம்பர் ஆஃப் கார்ஸ் ஆஃப் பர்டிகுலர் கலர் இன் அ கம்பெனி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் பெட்ரோல் கன்சியூம் த ஈச் கார் ஆஃப் த கிவன் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பை சார்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு பிராண்ட்லயும் இப்ப மாருதி வந்து ப்ளூ, அதுல எவ்வளோ நம்பர் ஆஃப் கார் இருக்கு, ஹோண்டால எவ்வளோ நம்பர் ஆஃப் கார் இருக்கு, ஃபோர்ட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் கார் இருக்கு, ஹுண்டாயில எவ்வளோ நம்பர் ஆஃப், அதாவது ரெட், கிரீன், எல்லோ எல்லாம் சேர்த்து. ஓகேவா, அதை கொடுத்துருக்காங்களா. அப்புறம் மாருதியில டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் கார் ஆஃப் அ கலர் ஆஃப் ஏ கலர் அப்படிங்கிறது இது எந்த கலரா வேணாலும் இருக்கலாம். புரியுதுங்களா கைஸ், ரெட்டா இருக்கலாம், ஆர் எல்லோவா இருக்கலாம், ஆர் கிரீனா இருக்கலாம். அது என்ன கலருங்கிறதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, பட் ஒரு கலருடைய குவான்டிட்டி நம்பர் வந்து இதுல இருக்கும். அடுத்தது குவான்டிட்டி ஆஃப் பெட்ரோல் வந்து எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்காங்கிறது இந்த டேபிள்ல இருக்கும். பட் எல்லாமே அன்னோன் குவான்டிட்டிஸா இருக்கு.
ஏவு, எக்ஸு, ஸ்மால் ஏவு, ஸ்மால் பி, எவ்ரிதிங் இஸ் அன்னோன். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா கைஸ்? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போமா? வேல்யூ ஆஃப் ஏ இஸ் அ பாசிட்டிவ் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் y square is equal to by plus 100x. ஓகேங்களா? அதுதான் வேல்யூ ஆஃப் ஏ அப்படிங்கிறாங்க. நான் அந்த ரூட்டை இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனை நான் எழுதிக்கிறேன் கைஸ். ஓகே, பிளஸ் 100x, இதுதான் வந்து என்னது? வேல்யூ ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் க்ளூக்குள்ள வேல்யூ ஆஃப் பி is the product of two smallest prime numbers but except 3 இருக்கு. வேல்யூ ஆஃப் பிங்கிறது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் டூ ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர்ஸ் பட் எக்ஸப்ட் 3 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப என்னவா இருக்கும்? பி அப்படிங்கிறது வந்துட்டு பிக்கு வந்து என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர். ஸோ வாட் ஆர் த பிரைம் நம்பர்ஸ் கைஸ்? பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னது? 2, அடுத்தது வந்துட்டு 3 வந்து கிடையாதுங்கிறாங்க. அடுத்தது 5, 7, 11 இந்த மாதிரி. அதுல அவங்க என்ன சொல்றாங்க? ஸ்மாலஸ்ட் 2 பிரைம் நம்பருடைய ப்ராடக்ட். ஸோ இது 2உடைய ப்ராடக்ட். 5 into 2 எவ்வளவு? 10. புரியுதுங்களா கைஸ்? ப்ராடக்ட். ஓகே, ஸோ 5 into 2 is 10. ஸோ பியோட வேல்யூ என்னது? 10. ஓகேங்களா கைஸ்? நெக்ஸ்ட் எக்ஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் ஆஃப் ஏ அண்ட் பி போத் ஆர் கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? எக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் ஏ அண்ட் பி. மல்டிபிள் ஆஃப் ஏ அண்ட் பி போத் ஆர் கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். எக்ஸ் ஸ்மாலர் தேன் 20 பட் கிரேட்டர் தேன் 6 அப்படின்னு இருக்கு. ஓகே ஓகே கைஸ், ஃபைன். ஸோ இது என்ன பண்ணலாம்னா, சாரி கைஸ், ஓகேங்களா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏயும் பியும் வந்துட்டு கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ ஏயோட வேல்யூ 0னா பியோட வேல்யூ வந்து 1ஆ இருக்கும். இப்போ ஏயோட வேல்யூ வந்துட்டு அதுக்கு அடுத்தது என்னது கைஸ்? 2 or else maybe 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்படின்னு இருக்குன்னா இது ஏ, இது பி, இது ஏ, இது பி, இது ஏ, இது பி, இது ஏ, இது பி இப்படிங்கிறதா அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க? மல்டிபிள் ஆஃப் ஏ அண்ட் பிங்கிறாங்க. ஸோ நான் எக்ஸோட வேல்யூ அப்படிங்கறத எப்படின்னு எடுத்துப்பேன்னா, ஏ மல்டிபிள் ஆஃப் ஏ அண்ட் பின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0 into 1 எவ்வளவு? 0. அடுத்தது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 2 எவ்வளவு? 2. 2 into 3 எவ்வளவு? 6. 3 into 4 எவ்வளவு? 12. 4 into 5 எவ்வளவு? 20. 20யோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்மாலர் தேன் 20 பட் கிரேட்டர் தேன் 6 அப்படிங்கிறாங்க. ஸ்மாலர் தேன் 20 அப்படிங்கிறது என்னது? ஸோ இது எல்லாமே வரும். பட் கிரேட்டர் தேன் 6ங்கிறாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 12ஆ இருக்குமா? தட்ஸ் இட் கைஸ். எக்ஸோட வேல்யூ என்னதுன்னா 12. அவ்வளவுதான். ஓகேங்களா? வேற என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் லெஸ் தேன் பி அப்படிங்கிறாங்க. ஸோ ஏயோட வேல்யூ இதுல என்னவா இருக்கும்? ஏயோட ஏ இஸ் லெஸ் தேன் பி அப்படின்னா நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கணும்னா, இப்ப ஏயோட வேல்யூவை 3ன்னு எடுத்துக்கணும், பியோட வேல்யூவை 4ன்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா கைஸ்? ஏ இஸ் லெஸ் தேன் பி அப்படிங்கிற கண்டிஷன் படி இது வந்து என்னது கைஸ்? இது 3 into 4 தான் 12. ஓகேங்களா? ஸோ நான் ஏ வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன், பியை வந்து 4ன்னு எடுத்துக்கிறேன். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி ஏயோட வேல்யூ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அவ்வளவுதான் கைஸ். நம்ம இப்ப எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஏயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேங்களா? சோ நான் இங்க எடுத்துட்டு வரேன். ஏயோட வேல்யூங்கிறது y ஸ்கொயர். y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிங்கிறது என்னது? 10. 10y பிளஸ் 100 into x. 100 into 12. ஸோ 1200. இதோட ரூட்டை கண்டுபிடிக்கணும். கரெக்ட் தானே கைஸ்? இதோட ரூட் அப்படிங்கிறது தான் ஏ அப்படிங்கிறாங்க. பாசிட்டிவ் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூட் கண்டுபிடிக்கணும்னா இதை இந்த மாதிரி ஃபார்மேட்ல நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். 40 into 30 வந்து 1200. அதே 40 into 30 is this one.
sorry, minus 1200. Just a minute. So this is minus 1200. 40 into 30 is 1200. Minus 40 plus 30 is minus 10. Minus 40 into plus 30 is minus 1200. So roots அப்படிங்கிறது signs மாறுமா? So minus 40 அப்படிங்கிறது plus 40 ஆக மாறும். Plus 30 அப்படிங்கிறது minus 30 ஆக ஆறும். இதுதான் வந்து என்னது ரூட்ஸ். இந்த ரூட்ஸ்ல a ஓட வேல்யூ அப்படிங்கிறது பாசிட்டிவ் ரூட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. a ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க? பாசிட்டிவ் ரூட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ a ஓட வேல்யூ அப்படிங்கிறது என்னது கைஸ்? பிளஸ் 40 அப்படிங்கிறது தான் a உடைய வேல்யூ. தட்ஸ் இட் கைஸ். ஓகே, சோ இப்போ எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சதை நான் இந்த இடத்துல ஒரு டேபிள் மாதிரி சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கைஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டேபுலர் காலம்குள்ள போலாம். இதெல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? 2x. so this is capital X guys. sorry. okay, ஒரே ஒரு x. so 2x plus 2a percentage இருக்கு. 2 into 12 xங்கிறது 12. 2 into 12 எவ்வளவு? 24. next 2 into a. 2 into 3 எவ்வளவு? 6. so 24 plus 6 எவ்வளவு guys? 30%. அடுத்தது a by 2 இருக்கு. aங்கிறது எவ்வளவு? 40. 40 by 2 எவ்வளவு? 20%. அடுத்தது capital Xங்கிறது எவ்வளவு? 12. 12 plus 0.5 is 12.5%. அடுத்தது aங்கிறது எவ்வளவு? 40. 40 minus 2.5 எவ்வளவு? 37.5%. ஓகேங்களா? இப்ப பெர்சன்டேஜும் நம்ம கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா, எல்லா பெர்சன்டேஜையும் ஆட் பண்ணீங்கன்னா பை சார்ட்ல 100% வரணும். டேலி ஆயிடுச்சான்னு பாத்துக்கோங்க. 30 plus 20 is 50. 37 plus 12.5 is 50. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா கைஸ்? அடுத்தது நெக்ஸ்ட் மாருதி நம்பர் ஆஃப் கார்ஸ் ஆஃப் அ கலர். இது என்ன கலரா வேணாலும் இருக்கலாம். நம்ம அதை ஃபியூச்சர்ல தான் கண்டுபிடிக்க போறோம். கேபிட்டல் ஏ எவ்வளவு? 40. 40 minus 2b. 2bனா 2 into 4 is 8. கரெக்ட் தானே கைஸ்? 2bனா 2 into 40 minus 8 is 32. அடுத்தது a plus b. aங்கிறது எவ்வளவு? 40. bங்கிறது எவ்வளவு? 10. so this is 50. அடுத்தது 2b. 2 into 4 is 8. a minus b. aங்கிறது 40. 40 minus 10 is 30. அடுத்தது aங்கிறது 40. 2 into a, that is 80 minus 3a. 3 into 3 is 9. 80 minus 9 அப்படிங்கிறது எவ்வளவு? 71. அடுத்தது b into b. capital B எவ்வளவு? 10. 10 into 4 is 40. அடுத்தது 3 into capital X plus B இருக்கு. so 3 into capital X எவ்வளவு? 12. small b எவ்வளவு? 4. 12 plus 4 is 16. 16 into 3 is 48. அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? சோ இது எல்லாமே நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. கரெக்ட் தானே கைஸ்? 40, 41, 40, 48. சோ இப்ப நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு கைஸ். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா திரும்பியும் கொஸ்டின்குள்ள போறோம். இந்த பாட்டு பாத்தீங்கன்னா இது வந்து கன்சம்ஷன் ஆஃப் பெட்ரோல் வச்சிருக்கு. அடுத்தது என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் கிரீன் கார், நம்பர் ஆஃப் எல்லோ கார். சோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பர்டிகுலர் பாட்டுக்கு ஒரு டேபிள ஃப்ரேம் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ என்னென்ன பிராண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு? மாருதி, ஹோண்டா, ஃபோர்டு, ஹுண்டாய். ஓகேங்களா? so Maruti, Ford, Maruti, Honda, Ford, right? I'll write in that order itself. Maruti, Honda, Ford and Hyundai, right? Okay, அதுல என்னென்ன கலர்ஸ் இருக்கு guys? கலர்ஸ் என்னென்ன இருந்தது? ரெட், எல்லோ, கிரீன். நான் அதையும் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா கலர்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. எல்லோ, கிரீன், எல்லோ, கிரீன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம டோட்டலையும் இங்கேயே கண்டுபிடிச்சிடுவோம். so that it will be easy for us. okay guys, so table is formed. ஓகேங்களா? இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குவான்டிட்டி ஆஃப் பெட்ரோல் கன்சியூம்டு வச்சு இந்த கலர் வந்து என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? இங்க என்னன்னு இருக்கு?
yellow car அப்படின்னா 50 to 80 liters, greenனா less than 50 liters, redனா 80 litersங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோமா? so less than 50 litersனா greenனா, so இதுவும் less than 50 liter தான் கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ இது என்னவா இருக்கணும்? green கலராக இருக்கணும். இதுவும் green ஆக இருக்கணும், இதுவும் green ஆக தான் இருக்கணும். கரெக்டா? so number of cars of a color இருக்கு. so இது ஏதாவது ஒரு கலர்னு சொல்லியிருந்தனா, so இது green, இது green, இது green. இது எவ்வளவு guys? 32, 8 and just a minute. 32, 8 and 30. okay. so நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல 32, extremely sorry guys. இந்த இடத்துல 32, இங்க 8, இது 30. எப்படி கண்டுபிடிச்சேங்கிறது புரியுது இல்ல guys? It's based on the condition. Based on the condition வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். okay, 50 to 80 குள்ள இருந்ததுன்னா என்னது? 50 to 80 குள்ள இருந்ததுன்னா yellow கலரா? அப்ப இது வந்து என்ன கலர்? yellow கலர். இது மீன்ஸ் this one. இதுதான் number of cars. so yellow கலர் வந்து 50. so yellow கலர் வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 15 சொல்லியிருக்காங்க. இப்ப இதெல்லாமே எழுதியாச்சா? இப்ப கொஸ்டின்குள்ள போங்க. number of green car out of total car in each company is 40% of the number of yellow car in that respective company இருக்கு. ஓகேங்களா? so green car வந்துட்டு 40%. 40% நான் fraction எழுதுறேன் அப்படின்னா, நான் வந்து எப்படி எழுதலாம்? 2/5 எழுதலாமா? ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, green வந்து 2 part, 40% of the number of yellow cars. so yellow car is off அப்புறம் என்ன வருதோ that is the denominator. so மேல இருக்கிற 2 part அப்படிங்கிறது வந்துட்டு green, 5ங்கிறது yellow part. ஓகே, so நான் இங்க என்ன எழுதுறேன்னா, green is to yellow அப்படிங்கிறது 2:5. ஓகேங்களா guys? so இதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். இப்ப இது 2 part அப்படின்னா, இது 2 part அப்படின்னா 1 part எவ்வளவு? 16. கரெக்ட் தானே guys? ஓகேங்களா? இது 2 part. so okay, I'll write in different color guys. இது வந்து என்னது? 2 part அப்படின்னா 1 part உடைய வேல்யூ வந்து எவ்வளவு? 16. அப்ப yellow வந்து 5 part. 16 into 5 எவ்வளவு? 80. ஓகேங்களா? so இது 80ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது yellow வந்து 5 part. இது 5 part வந்துட்டு 5 part வந்துட்டு 15னா 1 part எவ்வளவு? 10. அப்ப green வந்து எவ்வளவு? 2 part. so 1 is 10 into 2 is இது 20. அடுத்தது இது வந்து green வந்து 2 part. 2 part வந்துட்டு 8னா 1 part உடைய வேல்யூ என்னது? 4. yellow வந்து 5 part. 4 into 5 எவ்வளவு? 20. அடுத்தது இந்த 30க்கு வாங்க. green வந்து எவ்வளவு? 2 part. this is 2 part. so 1 part எவ்வளவு? 15. அப்போ 5 part எவ்வளவு? 15 into 5 எவ்வளவு? 75. so இவ்வளோத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா கைஸ்? இப்ப அடுத்த க்ளூக்குள்ள போகலாம். அடுத்த க்ளூ என்ன இருக்கு? ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ரெட் ஃபோர்டு கார் அண்ட் எல்லோ ஹுண்டாய் கார் is 22:75. ரெட் ஃபோர்டு, எல்லோ ஹுண்டாய். ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க? ரெட் ஃபோர்டு is to yellow ஹுண்டாய் வந்துட்டு 22:75 அப்படிங்கிறாங்க. இங்க ஆல்ரெடி எல்லோ ஹுண்டாய் எவ்வளோன்னு இருக்கு? 75 தான் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, 75 பார்ட் உடைய வேல்யூ 75னா 1 பார்ட் உடைய வேல்யூ இஸ் 1. கரெக்ட் தானே கைஸ்? ரெட் ஃபோர்டு எவ்வளவு? 22 பார்ட். ரெட் ஃபோர்டு 22 பார்ட்னா இதோட இது என்னவா இருக்கும் கைஸ்? ரெட் ஃபோர்டு இஸ் 22 பார்ட். so 22 பார்ட்னா 22 into 1 is, so this is 22. அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? இவ்வளவுதான் அவங்க கொடுத்திருக்கிற டேட்டாஸ். இப்போ இந்த டோட்டலை கண்டுபிடிக்கிறீங்களா? 22 plus 8 எவ்வளவு? 30. 30 plus 20 எவ்வளவு? 50. so total number of Ford கார் வந்து 15 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இங்க வாங்க. Fordங்கிறது என்ன கலரு? கிரே கலர். இது வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 15 கண்டுபிடிச்சிருக்கீங்க. that is 12.5%. கரெக்டா? so இதை நம்ம இது write it in different color guys. so இது வந்து என்னது? 12.5%. 12.5% அப்படிங்கிறத ஃபிராக்ஷனா மாத்தணும்னா என்னது? 1/4.
So 1 by 4 of the total, correct? So 1 by 4 of the total அப்படிங்கிறது எவ்வளவு 50. Therefore total அப்படிங்கிறது என்னது guys? Total அப்படிங்கிறது வந்துட்டு sorry 12.5% is 1 by 8 guys. Sorry 1 by 8. Okay. So total அப்படிங்கிறது என்னது 50 into 8 that is equal to 400 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்களா? So total 400ங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேங்களா? Just a minute please. So total வந்துட்டு 400. இது வந்து என்னது? We found from the next two. I mean next இதுன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? Okay, so we already found it. So இப்போ அதுல 400ல 30% அப்படிங்கிறது எவ்வளவு guys? 40 into 3. 400ல 30%னா 0 0 அடிச்சிருங்க. 40 into 3ங்கிறது எவ்வளவு guys? 120. So this is 120. ஓகேங்களா? So மாருதி அப்படிங்கிறது எவ்வளவு 120. அடுத்தது என்ன இருக்கு? ஹோண்டாங்கிறது எவ்வளவு 20%. ஹோண்டாங்கிறது என்னது 20%. So 40 into 2 எவ்வளவு 80. So ஹோண்டாங்கிறது வந்துட்டு 80. Next Ford நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஹுண்டாய்ங்கிறது எவ்வளவு 37.5%. அதாவது இது into 3. 12.5 into 3ங்கிறது தான் 37.5. So already இது எவ்வளவு 50ங்கிறது தெரியும். So 50 into 3 எவ்வளவு guys 150. So this is 150. Okay, this is 50. So நான் என்ன பண்றேன்? இத வந்து 115 போடுறேன். இத வச்சு இந்த டேட்டாஸை கண்டுபிடிச்சிடலாமா? So 120. 80 plus 32 எவ்வளவு? 80 plus 30 எவ்வளவு? 110. 112. So 120 minus 112 அப்படிங்கிறது எவ்வளவு guys? 120 minus 112 is 8. 50 plus 20 எவ்வளவு? 70. 80 minus 70 எவ்வளவு? 10. அடுத்தது 75 plus 30ங்கிறது எவ்வளவு? 105. 150 minus 105 எவ்வளவு? 45. அவ்வளவுதான் கைஸ். எல்லா டேட்டாஸுமே கண்டுபிடிச்சாச்சு. புரியுதுங்களா கைஸ்? ஸோ ஒவ்வொன்னோட நமக்கு ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு தெரியணும். அதுதான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். புரியுதுங்களா கைஸ்? ஸோ இதுதான் நம்ம மொத்தமாவே இப்ப கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஃபைன் கைஸ். ஸோ எல்லாமே நம்ம இப்ப கண்டுபிடிச்சாச்சுங்களா கைஸ்? இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே நான் கொஞ்சம் கொஸ்டின் பார்ட்ல நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கைஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். The cars of a new company Jaguar is also included in the meter, but there are two types of Jaguar, blue and white அப்படிங்கிறாங்க. Okay, the blue car is included in the premium, so it consumes more petrol than the white one. The amount of petrol consumed by white car அப்படிங்கிறது எவ்வளோ? The difference of the number of total Maruti car and yellow Maruti car is half of the quantity of petrol consumed by blue car. Then find the possible value of Z from the options given below அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அவங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா ஜாகுவார்னு ஒரு கார் வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுவும் இன்க்ளூட் ஆகுது. அதுல ரெண்டு கலர் இருக்கு. ப்ளூன்னு ஒரு கலர் இருக்கு, ஒயிட்னு ஒரு கலர் இருக்கு. ப்ளூ வந்துட்டு ஒயிட்டை விட அதிகமான பெட்ரோல் கன்சியூம் பண்றாங்க அப்படின்னு இருக்கு. அமௌண்ட் ஆஃப் பெட்ரோல் கன்சியூம் பை ஒயிட் கார் அப்படிங்கிறது 2Z plus 15 கொடுத்திருக்காங்க. ப்ளூ கார் உடைய பெட்ரோல் கன்சம்ஷன் எவ்வளோனா நம்பர் ஆஃப் மாருதி கார் அண்ட் எல்லோ மாருதி கார். நம்பர் ஆஃப் மாருதி கார் எவ்வளவு? சாரி, இட் இஸ் ஹியர் இட்செல்ஃப் கைஸ். நம்பர் ஆஃப் மாருதி கார் எவ்வளவு? 120 அண்ட் எல்லோ கார் எவ்வளவு? 80. இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸ். தட் மீன்ஸ் 120 minus 80 எவ்வளவு? 40. ஓகேங்களா? 120 minus 80 is equal to 40. அந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு difference is half of the quantity of petrol consumed by blue car. So this is half of blue car அப்படின்னு இருக்கு. half. So blue car அப்படிங்கிறது என்னது? 40 into 2 that is 80 liters வந்து கன்சியூம் பண்ணிருக்கு. So blue வந்து எவ்வளவு? 80 liters. ஓகேங்களா? இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சா? 80 liters.
So what is the possible value of z from the options given below? It's as simple as that. 2z, z உடைய வேல்யூ என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. z க்கு 10 சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. 2 into 10 எவ்வளவு? 20. 20 plus 50. 80 விட கம்மியா இருக்கா? So 10 is absolutely correct. அடுத்தது 18 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 into 18 எவ்வளவு? 36. 36 plus 50 is greater than 80. Remaining option எல்லாமே greater than 80 தான் போகுது. So possible value என்னதுன்னா கண்டிப்பா 10 is the correct answer. Okay, fine guys. So let me move on to the next question. Okay, the number of yellow car by Maruti. Yellow car by Maruti எவ்வளவு? 80 is what percentage of the number of orange Maruti car? Okay, orange Maruti car னு புதுசா ஒன்னு வருது. If the orange car is dash more than the average of green car of all companies. If the orange car is dash more than the average number of green, which of the following is correct? இது ரெண்டு blankலயும் என்ன வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. So what is the average number of green car of all the companies guys? 32 plus 8 எவ்வளவு? 40. 40 plus 20 எவ்வளவு? 60. 60 plus 30 எவ்வளவு? 90. That means 90 by 4. 90 by 4 அப்படிங்கிறது நமக்கு 22.5. So this average number of green car அப்படிங்கிறது 22.5. ஓகேங்களா guys? இப்போ நம்ம என்ன ஆப்ஷன்ஸ்குள்ள போகலாம். இங்க என்னென்ன இருக்கு? 77.5 இருக்கு. இதோட இது ஆரஞ்சு கார் இஸ் மோர் தேன், ஸோ இதை விட இது இவ்வளோ மோர் அப்படின்னு இருக்கு. ஸோ 77.5 plus 22.5 எவ்வளவு? 100. ஸோ ஆரஞ்சுக்கு 100 இருக்கலாம். 57.5 plus 22.5 எவ்வளவு? 2.5 அப்படிங்கிற 60. 60 plus 20 is 80. ஸோ இது plus 22.5 எவ்வளவு? 63.5 plus 2.5 அப்படிங்கிறது 64.5, 65.5, 66. 66 plus 20 is 86. So ஆரஞ்சோட வேல்யூஸ் வந்து இதெல்லாம். ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு? 80. ஸோ நான் என்ன பண்றேன்னா இது வந்து என்னது? எல்லோ மாருதி. எல்லோ மாருதி. இது வந்து ஆரஞ்சு. கான பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம 100, 80, 86. இது வந்து என்னது? எல்லோ மாருதியில எவ்வளவு கேஸ் இருக்கு? எல்லோ மாருதியில வந்து 80 இருக்கு. சோ இப்ப கொஸ்டினுக்கு வாங்க. the number of yellow car by Maruti is dash percentage of the number of, இதோட percentage எவ்வளோ அப்படிங்கறது பார்க்கணும். number of orange Maruti car அப்படிங்கிறாங்க. so this is first option, this is second option and this is third option. ஓகேங்களா guys? so இந்த 100ல இது எவ்வளவு percentage இருக்கு? இது வந்து 80% இருக்கு. சோ இங்க 18 இருக்கா? கரெக்ட். இந்த 80ல இது எவ்வளவு percentage இருக்கு? சோ this is 100%. 100 இருக்கா? சோ செகண்ட் இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் 86ல 80ங்கிறது 40% ஆவா இருக்கு? இல்ல. கரெக்ட் தானே கைஸ்? சோ இந்த ஆப்ஷன் இஸ் ராங். சோ 1 and 2 அப்படிங்கிறது கரெக்ட். சோ only 1 and 2 அப்படிங்கறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். So let me move on to the next. Okay guys, and the last question of this data interpretation பாத்திரலாம் guys. என்ன இருக்குன்னு பார்ப்போம். quantity 1, quantity 2ன்னு கொடுத்திருக்காங்க. அது ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸா இருக்கு. Fine guys. The number of red Honda car and the number of red Ford car together are increased by 18.75% அப்படிங்கிறாங்க. 18.75% என்னது? 3/16. அதை fraction convert பண்ணோம்னா find the difference between the resulting number and the number of yellow Honda car அப்படின்னு சொல்லியிருக்காங்க. okay guys, fine. the number of red Honda car எவ்வளவு? 10. and number of red Ford car எவ்வளவு? 22. 22 plus 10 எவ்வளவு guys? 32. இந்த 32 into 3/16 அப்படிங்கிறது எவ்வளவு? that is 6, right? so 632ல இருந்து 6 increase ஆயிருக்கு. that means 38. okay. find the difference between the resulting number and the number of yellow Honda car அப்படிங்கிறாங்க. yellow Honda car எவ்வளவு? 50. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது கைஸ்? 12. ஓகேங்களா? ஸோ குவான்டிட்டி 1 அப்படிங்கிறது என்னதுன்னா 12. ஓகே. நெக்ஸ்ட்
the number of green Ford car வந்து எவ்வளவு 8. green Ford car is 8 less than the number of red Honda car and red Ferrari. Sorry, just a minute guys. Is less than the number of red Honda car and red Hyundai car. What is red Hondaங்கிறது எவ்வளவு first? red Hondaங்கிறது ஒரு 10. red Hyundaiங்கிறது எவ்வளவு? red Hyundai is 45. So 45 plus 10 எவ்வளவு guys? 55. ஓகேங்களா? So 45 plus 10 is 55. So 55க்கும் 8க்கும் உள்ள difference என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is 47. So quantity 2 அப்படிங்கிறது எவ்வளவு guys? quantity 2 அப்படிங்கிறது 47. ஓகேங்களா guys? quantity 2ங்கிறது என்னது? 47. So quantity 1ஐயும் quantity 2ஐயும் compare பண்ணீங்கன்னா quantity 1 is lesser than quantity 2. So quantity, where is that? Quantity 1 is less than quantity 2. So this one is the answer guys. ஓகேங்களா? So fine guys, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். Hopefully உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். And if you want our video course, நீங்க நம்மளோட மொபைல் ஆப் and வெப்சைட்ல இருந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் guys. Okay, that's it guys. Thank